நம்ம லாஸ்ட் வீடியோல மெட்டீரியல் யூஐல இருக்க ஸ்கெலிட்டன் காம்போனன்ட் யூஸ் பண்ணி எப்படி பிளேஸ் ஹோல்டர் பேஜ் செட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுல ஸ்பின்னரும் வந்து காமிக்கலாம். இப்போ மாடர்ன் வெப்சைட்ஸ்லாம் பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்றாங்க. அதாவது ஸ்கெலிட்டன் யூஐ யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணோம். இப்போ டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் எடுத்துட்டா நம்ம கெட் ப்ராப்ஸ்ல ரீவேலிடேட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்ம கண்டென்ட்ஃபுல்ல நியூ டேட்டா ஆட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் எப்போ வந்து ரிசீவ் ஆகுதோ அப்போ வந்து பேஜ் வந்து ரீஜெனரேட் ஆயிடும் சர்வர்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது getStaticPath வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம நியூ டேட்டா வந்து கிரியேட் பண்றப்போ getStaticPathல நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல. நம்ம ரீவேலிடேட் பண்ணது getStaticPropsல மட்டும் தான் வந்து அது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அந்த பாத் வந்து எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாத் ஜெனரேட் பண்றதுக்கு நம்ம சிம்பிளா ஒரு ப்ராப்ல வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபேல்பேக் வந்து நம்ம ஆல்ரெடி குடுத்துருக்கோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம getStaticPaths யூஸ் பண்றோம். அங்க வந்து ஃபேல்பேக் வந்து குடுத்துருக்கோம். ஃபேல்பேக் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு குடுக்குறப்போ நமக்கு என்ன பிஹேவியர் இருக்கும்னா, இப்ப பாருங்க நான் அஃபிஷியல் டாக்குமெண்ட் போறேன். getStaticPaths இருக்குல்ல, இது NextJSஓட அஃபிஷியல் டாக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபேல்பேக் பத்தி குடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம ஃபேல்பேக் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்திருக்கோம். ஃபேல்பேக் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்திருக்கப்போ, எந்தெந்த பாத் வந்து பில்ட் டைம்லயே இருக்கோ, அந்த பாத்க்கு மட்டும் தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்ப நம்ம நியூவா ஒரு டேட்டா ஆட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. ரெஸ்பாண்ட் பண்ணாம நமக்கு என்ன பண்ணும், 404 பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஏன்னா ஃபேல்பேக் வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்திருக்கோம். இப்போ நம்ம நியூவா ஒரு என்ட்ரி ஆட் பண்றோம். அப்ப நமக்கு தேவையான அந்த டைனமிக் ரவுட் வந்து ஜெனரேட் ஆகணும்ல. அது ஜெனரேட் ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபேல்பேக் வந்து ட்ரூ அப்படின்னு செட் பண்ணணும். இங்க வந்து குடுத்திருப்பாங்க. ஃபேல்பேக் வந்து ட்ரூ அப்படின்னு குடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து 404 பேஜ் வந்து வராது. அதுக்கு பதிலா நமக்கு வந்து அந்த கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் இந்த கால்லாம் வந்து திரும்ப போகும். போயிட்டு அந்த பாத் வந்து ஜெனரேட் ஆகும். அதாவது டைனமிக் ரவுட் இருக்குல்ல. நம்ம நியூவா ஆட் பண்ற டேட்டாக்கு ஏத்த மாதிரி ரவுட் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ ஃபேல்பேக் யூஸ் பண்றப்போ, இந்த மீன் டைம்ல தான் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் ஹோல்டர் பேஜ் வந்து காமிக்கணும். ஏன்னா, அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா டிலே இருக்கும். சில டைம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இருக்கும். ஈவன் 1 செகண்ட் கூட நமக்கு வந்து தெரியாது. அது எப்படி வந்து நடக்குது அப்படின்ட்டு. டக்குன்னு வந்து அந்த நியூ டேட்டா வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். பட் சம் கேஸஸ்ல வந்து டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க என்ன நெக்ஸ்ட் டேஸ்ல வந்து என்ன குடுத்துருப்பாங்கன்னா, நம்ம ஃபேல்பேக் பேஜ் வந்து ஏதாவது குடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க சாம்பிள் கோட் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்கல்ல. ஸோ ரவுட்டர் எடுத்திருக்காங்க. ரவுட்டர்ல இருந்து ஃபேல்பேக் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ நம்ம அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து இங்க கமெண்ட் குடுத்திருக்காங்க. இஃப் த பேஜ் இஸ் நாட் எட் ஜெனரேட்டட், திஸ் வில் பி டிஸ்ப்ளேய்ட். ஓகே. ஸோ இது வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பேஜ் வந்து இம்மீடியேட்டாவே ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் பொறுத்தளவு ரொம்ப சிம்பிளான பேஜஸ் தான் வச்சிருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்கு. மத்த எல்லாமே ஸ்டாட்டிக் டேட்டா தான். ஸோ அதனால நம்ம நம்ம அப்ளிகேஷன் பொறுத்தளவு ரொம்ப ஃபாஸ்ட்டாவே வந்து பேஜ் அந்த டைனமிக் ரவுட் வந்து கிரியேட் ஆயிடும். இதே இது நம்ம பேஜ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா வந்து டைம் எடுக்கும். ஸோ அந்த மாரி கேஸஸ் தான் வந்து அவங்க ரவுட்டர் டாட் இஸ் ஃபேல்பேக் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அத யூஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப ஸ்கெலிட்டன் யூஐ வந்து டிசைன் பண்ணியிருக்கோம்ல. இது மாரி வந்து பேஜஸ் வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இப்ப கோட்ல போயிட்டு சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இங்க கோட் போறேன். இங்க ஃபேல்பேக் வந்து ஃபால்ஸ் குடுத்துருக்கோம்ல. ஸோ அத வந்து ட்ரூ குடுத்துடுறேன். ட்ரூ குடுத்துட்டா இதுக்கப்புறம் வந்து இனிமே 404 வந்து வர சான்ஸ் இல்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க போயிட்டு இப்போ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இஃப் நாட் ட்ரிப் அப்படின்ற கண்டிஷன் மட்டும் செக் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த கண்டிஷன் ஆக்சுவலா நம்ம இது வந்து கரெக்ட்டா ப்ராப்பரான இதுவே கிடையாது. நம்ம அந்த டெவலப்மென்ட் பண்றதுக்காக இந்த கண்டிஷன் வந்து வச்சிருந்தோம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்கல்ல. ரவுட்டர் வந்து யூஸ் பண்றது. ஸோ இது மாரி தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். நான் இங்க போயிட்டு ஆட் பண்றேன். கான்ஸ்ட் ரவுட்டர் ஈக்குவல் டூ யூஸ் ரவுட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அத வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் வந்து இதுதான். இப்ப ரவுட்டர்ல வந்து ஃபேல்பேக் அப்படின்ற கண்டிஷன் இருந்தா, நம்ம வந்து இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ நான் இங்க போயிட்டு நாட் ட்ரிப் குடுத்துருக்கோம்ல. அதுக்கு பதிலா நான் இங்க வந்து மாத்திக்கிறேன். ரவுட்டர் டாட் இஸ் ஃபேல்பேக் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம். இத நம்ம டெஸ்ட் பண்றதுனா வந்து நம்ம சர்வர்ல தான் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு கம்பைலேஷன் எரர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ல மட்டும் செக் பண்ணிக்கலாம். npm run dev குடுக்குறேன். ஓகே. இப்போ நமக்கு வந்து கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ அதான் வந்து இது வருது. இப்போதைக்கு பண்ணோம்னா ஆப் வந்து கரெக்ட்டா லான்ச் ஆகும். எனிவே வந்து நம்ம லோக்கல் நம்ம இந்த மாரி கேஸஸ்லாம் வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம சர்வர்ல டிப்ளாய் பண்ணா தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆப் வந்து லான்ச் ஆகும். நான் இங்க போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மாஸ்டர் பிரான்ச்ல தான் இருக்கேன். இப்போ மாஸ்டர் பிரான்ச்ல போயிட்டு கமிட் பண்ண போறேன். நான் இங்க போயிட்டு ஃபேல்பேக்ன்னு கமெண்ட்ஸ் குடுத்துக்கிறேன். ஸோ
ஸோ ஃபேல்பேக் கொடுத்துட்டு கமிட் அண்ட் புஷ். இப்போ நான் மாஸ்டரில் தான் மெயினில் தான் பண்ணுறேன். ஸோ நான் மெயினில் பண்ணுறேன் அப்படின்னா இமீடியட்டாக வந்து இங்கே வேர்ஷனில் வந்து மீன்ஸ் பில்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வேர்ஷனில் வந்து பில்டு போயிட்டுருக்கோம். இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் காமிக்கிறதுல பில்டிங் ஃபேல்பேக் அப்படின்னு. நான் இங்கே தான் வந்து இதான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பில்டு ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்ம இந்த லிங்க்ல வந்து டெஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பில்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிரான்ச் வந்து மெயின் பிரான்ச்லேருந்து போயிருக்கு. லாஸ்ட்டாக நான் போட்ட கமிட் மெசேஜ் வந்து ஃபேல்பேக் தான். ஸோ அதை வச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இப்போ முதல்ல எல்லாம் நார்மலாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்து போயிட்டு நியூ என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் போயிட்டு நியூ என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன் கண்டென்ட்ஃபுல்லாக. டைட்டில் வந்து நான் டெஸ்ட் என்ட்ரின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ தேவையான என்ட்ரி ஆட் பண்ணியிருக்கேன். நான் பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா டெஸ்ட் என்ட்ரின்னு தான் டைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம ஆப்பில் இன்னும் டேஷ்போர்டில் ரெஃப்ளெக்ட் ஆகல. ஸோ இப்போ டெஸ்ட் என்ட்ரி வந்து விசிபிளாக இருக்குது. நான் இங்கே போய்ட்டு ரீட் மோர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அதான் நம்ம இதில் வந்து டேட்டா கம்மி அப்படின்றனால இமீடியட்டாக வந்து நமக்கு பேஜ் வந்து அந்த பாத் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆகிட்டு இமீடியட்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதனால நமக்கு அந்த ஸ்கெலிட்டன் கூட ரொம்ப வரல. ஃபேல்பேக் பேஜாக வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அது நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா நமக்கு ரொம்ப டேட்டா வந்து கம்மி தானே. அதனால வந்து டக்குன்னு வந்து பாத் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதே நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு பேஜ்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம பாத் வந்து ரொம்ப அதில் வந்து டேட்டா அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த நம்ம ஸ்கெலிட்டன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல MUI யூஸ் பண்ணி. ஸோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ நம்ம போயிட்டு என்ட்ரி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கேயும் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது டேஷ்போர்ட்லேயும் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்டாட்டிக் இது வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபேல்பேக் வந்து ட்ரூ செட் பண்ணியிருக்கனால நமக்கு பாத்தும் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம NextJSல இருக்க இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். எப்படி ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் வந்து பண்ணுறது, நமக்கு பேக் எண்டில் நம்ம இங்கே பேக் எண்டாக வந்து கண்டென்ட்ஃபுல் யூஸ் பண்ணோம். ஸோ கண்டென்ட்ஃபுல்ல டேட்டா நியூ என்ட்ரி வந்து ஆட் பண்ணுறப்போ இல்லை வந்து மாடிஃபை பண்ணுறப்போ எப்படி வந்து நம்ம ஸ்டாட்டிக் பேஜஸ் வந்து ரீஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ரீவேலிடேட் அண்ட் ஃபெச்சோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்தோம். அதே மாதிரி மெட்டீரியல் UI யூஸ் பண்ணி எப்படி நம்ம லேஅவுட்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.